வணக்கம் நண்பா. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கை பத்தி பார்க்க போறோம். ஸோ டாபிக் அப்படின்னு சொல்றதை விட ஒரு ஃபோல்டர் அப்படின்னு சொல்லலாம். DCIM அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் நம்ம ஃபோன்ல, மெமரி கார்டில், டிஜிட்டல் கேமரால இது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காத ஆளுங்க யாருமே இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ பார்த்து இது எதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா நீ என் இனமடா. நானும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த DCIM ஃபோல்டர் எதுக்கு இருக்கு, DCIM ஃபோல்டர் டிலீட் பண்ண என்ன ப்ராப்ளம் வரும், நம்ம எடுத்த போட்டோஸ் DCIM ஃபோல்டருக்குள்ள டிலீட் பண்ணாலும் உள்ளே இருக்குமா, சோ சேவ் ஆயிருக்குமா, திருப்பி எடுக்க முடியுமா, நம்ம எடுக்கிற போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எதுக்காக DCIM ஃபோல்டருக்குள்ள மட்டுமே சேவ் ஆகுது, இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா என் கம்ப்யூட்டரோட வால்பேப்பர்ஸை ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது DCIM ஓட ஒரு ஃபுல் ஃபார்ம், டிஜிட்டல் கேமரா இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. DCIM இந்த உலகத்துல நம்ம எடுக்கிற எல்லா போட்டோஸும் பாத்தீங்க அப்படின்னா எந்த கேமரால எந்த மொபைல்ல எடுத்தாலும் அந்த போட்டோஸ் DCIM அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள மட்டும்தான் சேவ் ஆகும். அது ஏன் அதுல மட்டும் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், DCIM ஃபோல்டரை டிலீட் பண்ணா என்ன ஆகும். நிறைய பேர் டிலீட் பண்ணியும் பார்த்திருப்பீங்க. சோ டிலீட் பண்ணாம பயந்துட்டு சில பேர்ல இருப்பீங்க. DCIM ஃபோல்டர் டிலீட் பண்ண முடியும், டிலீட் பண்ணா ஒண்ணுமே ஆகாது. நம்ம ஃபோல்டருக்குள்ள வச்சிருந்த அந்த போட்டோஸ், வீடியோஸ், வேற ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அது மட்டும் தான் அழியுமே தவிர ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபோல்டர் திருப்பி அது கிரியேட் ஆயிடும். மொத்தமா டிலீட் ஆயிடுச்சான்னு கேட்டா இல்ல. அந்த DCIM ஃபோல்டர் அழியிறப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பேக்கப் எடுத்து வச்சிட்டு தான் அது போயிருக்கும். அழிஞ்சிருச்சு அப்படின்னா உங்க போன், கேமரால எல்லாம் எந்த போட்டோஸுமே எடுக்காம ரெக்கவரி சாஃப்ட்வேரை போட்டு அந்த ஃபோல்டரையும் சரி, அந்த போட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா திருப்பி ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியும். 99.9% சான்சஸ் இருக்கு. நீங்க எந்த போட்டோஸும் எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு போட்டோ எடுத்துட்டீங்க இல்ல ஏதாவது சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 50% பாத்தீங்க அப்படின்னா சான்சஸ் இருக்கு. சோ DCIM ஃபோல்டர் டிலீட் பண்ணிட்டா என்னோட ரகசியங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. கண்டிப்பா அது ஒரு பேக்கப் உள்ள எடுத்து வச்சு தான் போயிருக்கும். ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு ஈஸியா தூக்கிட முடியும். அது மட்டும் இல்லாம இது நாள் வரைக்கும் நீங்க உள்ள சேவ் பண்ண போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே 8 GB மெமரி கார்டுல 8 GB அதிகமான ஃபைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு எடுத்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே உருவி எடுத்துடலாம். ஒரு சிலதெல்லாம் கரெக்டா இருக்கும், அதெல்லாம் பரவாயில்ல. சோ கரப்ட் ஆகாம இருக்கிறத எடுக்க முடியும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன் நம்ம எடுக்கிற போட்டோஸ் எல்லாம் DCIM அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ள மட்டுமே ஸ்டோர் ஆகுது, நம்ம போன்ல தான் நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கு, நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாமே, ஏன் DCIM குள்ள மட்டும் ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம மொபைல், DSLR கேமரா, மெமரி கார்டு இதுல எல்லாம் எடுக்கிற போட்டோஸ் இதுல தான் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ரூல் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டாங்க. சோ அது போட்டனால மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கிற போட்டோஸ் எல்லாம் இதுல மட்டுமே ஸ்டோர் ஆகுது. மனுஷங்க தான் எந்த ரூலுமே ஃபாலோ பண்ணல, அட்லீஸ்ட் நம்ம போனாவது ஃபாலோ பண்ணுது, சந்தோஷம். இது மாதிரி ரூல் இருக்கிறதுனால நம்மளோட மெமரி கார்டு, போன், DSLR கேமரா இதெல்லாம் மிஸ் ஆச்சு அப்படின்னா எடுக்கிறவனுக்கு வசதியா இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ள தான் இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்கும். டக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்துருவாங்க. டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் போட்டோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் உலக அளவுல இந்த ஃபோல்டருக்குள்ள மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி தெரியறனால ஈஸியாவே பாத்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க. DCIM தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா DCF ன்னு ஒன்னு இருக்கு, டிசைன் ரூல் ஆஃப் கேமரா. சோ இதுதான் அந்த இன்டர்நேஷனல் ரூல். இந்த DCFல தான் ஒரு கேமரா டிசைன் பண்றப்போ அதோட டைரக்டரி, அதாவது ஒரு ஃபோல்டர் இப்படிதான் கிரியேட் ஆயிருக்கணும், இந்த பேர்ல தான் கிரியேட் ஆயிருக்கணும், இந்த இடத்துல தான் அந்த ஃபோல்டர் இருக்கணும் அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் போனுக்கு, டிஜிட்டல் கேமராக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோல்டர் டிலீட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதனால தான் பாத்தீங்கன்னா நம்ம போன் ஆகட்டும், நம்மளோட கேமரா ஆகட்டும் கிரியேட் பண்ணுது. இந்த DCF ரூல் மட்டும் இல்லாம இருந்தா இந்த விவோ, ஓப்போ, MI இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எப்படி ஆண்ட்ராய்டு எடுத்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாடிஃபை பண்ணிட்டாங்களோ அதே மாதிரி நம்ம எடுக்கிற போட்டோஸ் எங்க வேணா ஸ்டோர் ஆகிற மாதிரி அவங்க ஆல்ரெடி டிசைன் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி டிசைன் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம போலீஸை வச்சு தான் நம்ம எடுத்த போட்டோஸ் தேடுற மாதிரி இருந்திருக்கும். இதுல தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நாலேஜ் வந்திருக்காது. இப்போ உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் DCIM அப்படிங்கிற இந்த ஃபோல்டர் கிரியேட் ஆகிறதுக்கு DCF அப்படிங்கிற ஒரு ரூல் தான் காரணம். அப்படி இந்த ரூலை எவன்டா போட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜப்பான்காரன், ஒரு ஜப்பான்காரன் போட்டிருக்கான். இந்த ரூல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாப்பனீஸ் எலக்ட்ரானிக் IT இண்டஸ்ட்ரி கீழே தான் இப்போவுமே வந்துகிட்டு இருக்கு. உலக அளவில் எல்லா எலக்ட்ரானிக் கம்பெனிஸும் இந்த ரூலை ஃபாலோ பண்றதுனால மட்டும்தான் DCIM ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம எடுக்கிற போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது ஒவ்வொரு போட்டோகிராஃபருக்கும் தெரியுது, நமக்கும் தெரியுது. ஏதாவது சீக்ரெட் போட்டோஸ் எல்லாம் டிலீட் பண்றதுக்கு DCIM ஃபோல்டருக்குள்ள போனா போதும் அப்படின்னு நம்ம மூளை சொல்றதுக்கு காரணமும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரூல் தான். சோ இந்த ரூல் மாறுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல மாறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. மேபி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம எடுக்கிற போட்டோஸ் எல்லாம் வேற ஏதாவது ஒரு ஃபோல்டர்ல சேவ் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு. சோ டெக்னாலஜி எப்பவுமே அப்டேட் ஆயிட்டே இருக்கும், அப்டேட் ஆகி மாறிக்கிட்டே இருக்கும். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். DCIM என்ன, DCIM ஃபோல்டர் எதனால வந்துச்சு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தெளிவா
வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம வாட்ஸ்அப் குரூப்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எல்லாத்துலயுமே போட்டு விடுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும் DCIM எதுக்காக இருக்கு, இப்படி ஒரு ரூல் இருக்கிறனால இருக்கு அப்படிங்கறது அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.